கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியில் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம். அநேகர் என்கிட்ட சொல்கிறது, எனக்கு விரோதமாய் பல திட்டங்களை தீட்டி எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகள் எழும்புகிறார்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அதிகம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, உன் சத்துருக்கள் எழும்புவார்கள்னு சொல்லலை, உன் சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிற, உங்களுக்கு விரோதமாக செயல்படு கொண்டிருக்கிற அந்த சத்துருக்கள் அடங்குவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாருக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அடங்குவார்கள்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தை சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாய் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் இச்சகம் பேசுவாங்க, ஆனால் அடங்குவார்கள். அதுக்கப்புறம் எழும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் இருப்பீங்கன்னா, சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்படும் பொழுது பக்கத்தில் 2 கள்ளர்கள் இச்சகம் பேசுகிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் விடுவி. பாருங்க, அப்படி இச்சகம் பேசினவர்கள் அடங்கினார்கள். பிறகு என்ன சொல்கிறான்? ஒருவன் மற்றவனை அதட்டி ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இன்னைக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாயிருங்க, உங்கள் சத்துருக்களும் அடங்குவார்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. God bless you.